90 ml அப்படின்ற ஒரு படத்துடைய ரிவ்யூ தான் இது. எப்பவுமே வந்துட்டு நான் படத்தை பத்தின ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க படம். சோ அந்த படத்தை பத்தின ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நம்ம யாரு? அது மட்டும் இல்லாம படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் பத்தி பேசலாம். ஆனா அந்த படத்துடைய நொட்டு நொசுக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு படத்தை பத்தின நாலேஜும் கிடையாது. ஆனா இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நாலேஜ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தேவைப்படுது. சோ அதனாலதான் இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தோட பேரு 90 ml. சோ அந்த படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட கட்டிங் சீன்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. படம் முழுக்க புடிக்கிற சீன் மட்டும் தான் இருக்குதுன்னா பாத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் கையில வந்துட்டு சிகரெட் பிடிச்சிக்கினே வந்துட்டு இருக்க ஓவியா கூடயே வந்துட்டு 4 லேடிஸ். ஸோ கல்யாணமானவங்க அவங்க வந்துட்டு ஓவியா கூட சேர்ந்து குடிச்சுட்டு இருக்கிறது, அதுவும் பத்திரம் கஞ்சா அடிக்கிறது, பார்ட்டிக்கு போறது. ஸோ இப்படிதான் படம் முழுக்க போயின்னே இருக்குது. ஸோ படத்துல வந்துட்டு கவர்ச்சிக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு அரங்குற ஆடை போட்டுன்னு அங்கேயும் எங்கேயும் சுத்தி நிறுத்துறாங்க. ஸோ படம் முழுக்க இப்படிதான் போயின்னு இருக்குது. ஸோ படத்துல வந்துட்டு ஒரு கதை அப்படின்றாங்க. ஆனா அந்த கதை வந்துட்டு எதை நோக்கி டிராவல் பண்ணுதுன்னே தெரியல. ஸோ அதுவா அப்படியே போயினே இருக்குது. கேட்டா கதையில வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஆண்களுக்கு நிகராக காட்டுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு காட்சியுமே வந்துட்டு சரியான காட்சியாக அதுக்கு அமைக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. சரி, இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா ஒரு கதையை நான் சொல்லணும்னா, ஓவியா வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு புதுசா கல்யாணம் எல்லாம் ஒன்றும் போல, காதலோட வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க 4 பேர் 4 விதமா பேசணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓவியாவை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 4 பேர் தான் வந்துட்டு ஓவியாவுக்கு பயங்கரமான ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாங்க. ஸோ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியில வந்துட்டு சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த அடிக்கிறது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 4 பெண்கள் வந்துட்டு கல்யாண வாழ்க்கையில எப்படிலாம் வந்துட்டு பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் வந்துட்டு ஓவியாவை சொல்ற மாதிரி எப்படி தைரியமா வந்துட்டு சமாளிக்கிறாங்க இப்படின்றதுதான் கதை. ஸோ இந்த கதை வந்துட்டு இப்போதைக்கு நாட்டுக்கு தேவையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கொஞ்சம் டவுட்டா தான் இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆணாதிக்கவாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி படத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா பெண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சு வந்து நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்பவுமே வந்துட்டு படத்துல நம்படிக்கிற சீனு குடிக்கிற சீன் வந்தா கீழே வந்துட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி வரும். ஸோ குடிப்பழக்கம் உடலுக்கு கேடு, புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு. ஸோ அந்த ஸ்லோகம் வந்துட்டு படம் ஆரம்பிச்ச செகண்ட்ல இருந்து முடிகிற செகண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் பொழுது. ஸோ படத்துல வந்துட்டு பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம சிம்புவோட ஓரளவுக்கு மியூசிக் தான். இந்த மியூசிக் தான் வந்துட்டு ஓரளவுக்கு பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஸோ மற்றபடி சொல்ற மாதிரி பாட்டு எதுவுமே பிளஸ் கிடையாது. அதே மாதிரி சிம்பு கடைசியா வர சில நிமிடங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயங்க, டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கவர்ச்சியான காட்சிகளை வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், படம் ரொம்ப ஓவரா இருந்திருக்கும். ஏற்கனவே வந்துட்டு படத்துக்கு A சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க சென்சார் போர்ட்ல. பெண்கள் வந்துட்டு சுதந்திரமா சுத்தலாம், ஆண்களுக்கு இணையாக இருக்கலாம், எல்லாம் ஓகே தாங்க. ஆனா அதுக்காக கஞ்சா அடிப்பது கரெக்ட், குடிக்கிறது கரெக்ட், சிகரெட் பிடிக்கிறது கரெக்ட் அப்படின்னு இந்த படத்தை நியாயப்படுத்தி காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பா தெரிஞ்சிருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான படம். ஆனா பெண்கள் வந்துட்டு அதிகமான சுதந்திரத்தை வைத்துக் கொண்டால் எப்படி நடக்கும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இயக்குனர் எதையோ சொல்ல போய் பதிலுக்கு வேற எதையோ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றவங்க. அனிதா உதித் தான் இந்த படத்துடைய இயக்குனர். சோ இந்த படத்தை நீங்க போய் ஃபேமிலியோட பார்க்க தேவையில்ல. ஆனா பெண்கள் எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க இந்த படத்துல போய் பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.